நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்கிறார் சங்கீதக்காரன் தாவீது. அல்லேலூயா. ஜெபிப்போம். தொடர்ந்து ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக, தேவன் இந்த வசனத்தின் மூலமாக இந்த நாளிலே நம்மோடு பேசும்படியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே எல்லார் வாய்களை விரிவாய் திறந்த ஆண்டவர் என்னோடு பேசும். உங்கள் வார்த்தை தான் எங்களுக்கு பலன், எங்களுக்கு ஜீவன், எங்களுக்கு ஆசீர்வாதம். நீர் பேசும் ஆண்டவரே. சொல்லுங்கள், நீர் பேசும் அப்பா. நீர் எங்களோடு இடைப்படுங்கப்பா. நீங்கள் எங்களோடு இடைப்படுங்கப்பா. தடைகளை நீக்கி போடும். இந்த வார்த்தைகள் 1, 30, 60, 100 ஒவ்வொருவருடைய இருதயமும் நல்ல நிலமாய் மாற, ஒவ்வொரு இருதயமும் நல்ல பலனுண்டாக வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்பட சுபிக்கிறேன். தாழ்த்துகிறோம் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன்றார். அதாவது எதிரியின் கோட்டைக்குள் நான் போவேன் அப்படின்றார் தாவீது. என்ன சொல்றாரு? எதிரியின் கோட்டைக்குள். சேனை அப்படின்னா ஒரு எதிரியின் பெரிய படை, ஒரு பெரிய சேனை. அதுக்குள்ள நான் என்ன செய்வேன்? போவேன் அப்படின்றார். அல்லேலூயா. பாய்வேன், உம்மாலே ஒரு சேனைக்குள், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அப்போ அவர்கள் அந்த எதிரிகள் தங்களுடைய மதிலை வைத்து பின்பக்கமாக நிற்பாங்க இல்லையா? துணிந்து என்ன செய்வேன்? உள்ள மதிலை தாண்டுவேன், அந்த சேனைக்குள் நான் பாய்வேன் அப்படின்றார். அப்போ ஜெயம் உண்டா, நான் அதில் போய் ஜெயிப்பேன் அப்படின்றார். உம்மாலே அப்படின்றார், உங்கள் நாமத்தினாலே. அப்போ தேவனாலே. நல்லா கவனிங்க. எதிரியின் கோட்டைக்குள் நுழைந்து எதிரி நமக்கு எதிராய் செயல்படுகிற காரியங்களை நாம் முறியடித்து எதிரியின் இடத்துல ஒரு பெரிய வெற்றியை நம்மால் எடுக்க முடியும், ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால், நமக்கு முன்பாக சென்றிருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று சொன்னால், நமக்கு முன்னே என்ன செய்தார்? வெற்றி பெற்றிருக்கிறார். எப்படி வெற்றி பெற்றார்? எதிரியின் கோட்டைக்குள்ளேயே அவர் நுழைந்தவர். எதிரினுடைய கோட்டைக்குள்ள எங்க? அவர் சிலுவையின் மரித்த பின்பு அவர் நேர எங்க போனார்? பிசாசினுடைய அவன் இருக்கக்கூடிய பாதாளத்திற்கு போய் அவனுடைய தலையை நசுக்கி, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. தேவன் அவரை கட்டி வைக்க முடியல, அவர் அடிமைப்படுத்த முடியல. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. மிதித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவராக, அவருடைய துரைத்தன அதிகாரங்களை உரிந்தவராக, வெற்றி பெற்றவராக எழும்பினார் இல்லையா? அப்ப சாத்தானுடைய கோட்டைக்குள் நுழைந்து ஒருத்தர் திரும்பி வந்ததில்லை. போனவங்கெல்லாம் அரெஸ்ட் ஆகி இருக்கிறாங்க. அவன் அப்படியே சிறைப்படுத்தி இருக்கிறான் எல்லாரையும். ஆனால் இவர் என்ன செய்ய முடியல? அவரை கட்டி வைக்க முடியவில்லை, அவரை அரெஸ்ட் பண்ணி வைக்க முடியல அவனால். ஆமென், அல்லேலூயா. அப்போ அந்த அவருடைய நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்கிற சாத்தானை ஜெயித்த இயேசு கிறிஸ்து என்கிற உன்னத உயர்ந்த நாமத்தை தேவன் நமக்கு தரிப்பித்திருக்கிறார். அந்த நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அப்ப அந்த நாமத்தினாலே நாமும் என்ன செய்கிறவர்களாக இருக்க வேண்டும்? வெற்றி பெற முடியும், ஜெயம் எடுக்க முடியும் இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லி, உங்க வாழ்க்கையில் வருகிற எந்த விதமான போராட்டங்களையும் நீங்க உள்ள நுழைந்து வீழ்த்த முடியும், ஜெயிக்க முடியும் என்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். புரியுதுங்களா உங்களுக்கு? எந்தவித போராட்டங்களானாலும் சரி உங்க வாழ்க்கையில. சில பேருடைய வாழ்க்கையில பாருங்க, இந்த சாபம் என்கிற காரியம் அவங்க வாழ்க்கையை பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் பெற்றோர்கள், அவங்க முன்னோர்கள், அவங்களுடைய காரியங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை வந்து தாக்கும். இயேசு சாபத்தை ஆசீர்வாதமாக சிலுவையில் மாற்றினவர். இந்த விசுவாசத்தினாலே நீங்கள் என்ன செய்கிறவர்களாக இருக்கணும்? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சாப போராட்டமா, இல்ல பாவம் உங்க வாழ்க்கையை வந்து தாக்குதா? பாவ போராட்டமா, மனதில் போராட்டம். சில பேர் பாருங்க, மனதளவில் போராடிட்டே இருப்பாங்க. மனதளவில் வெளியில பார்த்தா தெரியாது, மனதளவில் ரிலாக்ஸாவே இருக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சத்துரு மனதளவில் ஒரு போராட்டத்தை உண்டாக்கிட்டே இருப்பான். அவங்களுக்கு இருதயத்துக்குள்ள ஒரு யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும், மனதில் ஒரு யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும். இதுவா அதுவா, அப்படியா இப்படியா, இந்த பிரச்சனை அதுவா இதுவா, என்ன செய்ய போறோம், இதுவோ இதோ ஒரு குழப்பம், அதான் போராட்டம். இருதயத்தில் சமாதானம் இருக்காது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பலவிதமான காரியங்களை, போராட்டங்களை கொண்டு வருகிறான். வியாதியில் போராட்டம் சில பேருக்கு,
ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கடன் பிரச்சனைங்கிற போராட்டம் தீரவே தீராத வியாதியா மாறும். அது இருக்குது பாருங்க, ரொம்ப மோசமானது. இருக்கிறதுலே கடன் அப்படின்றதான் ரொம்ப மோசமானது. அல்லேலூயா. ஆமா, அதுல போராடிக்கிட்டே இருப்பாங்க. அதுல இருந்து வெளியில வர முடியாம ஒரு பெரிய போராட்டம், யுத்தம் நடக்கும். எப்ப வெளியில வர போறோம், எப்படி நம்ம அதுல இருந்து விடுதலையாக போறோம், ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடி போராட்டம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. குடும்பங்களிலே சில நேரங்கள் போராட்டம், வேலை செய்கிற இடத்துல சில நேரங்கள்ல போராட்டம், மனிதர்களால போராட்டம். புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம், அதான் போராட்டம் உண்டு, இந்த உலகத்தை, அந்த போராட்டத்தை நான் ஜெயித்தேன் அப்படின்னு சொன்னார். விளங்குதா உங்களுக்கு? நல்லா கையை தட்டி சொல்லுங்கள், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். அப்போ போராட வருகிற பிசாசுனுடைய எல்லா காரியங்களின் மேலும் நமக்கு ஒரு ஜெயத்தை வைத்திருக்கிறார். அவர் நாமத்தினாலே நம்மால் என்ன செய்ய முடியும்? ஜெயம் எடுக்க முடியும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த போராட்டங்களை நீங்க வீழ்த்த முடியும். அதிலிருந்து விடுதலையும் ஜெயத்தையும் அவரை அறிகிற பிள்ளைகளுக்கு, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு அதன் மேலே ஒரு ஜெயத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அதை எடுத்துக்கொள்வதுதான் நமக்கு தேவை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியம், ஒரு பொருளை நம்ம ஒருத்தருக்கு கொடுக்குறோன்னா, எப்பா அந்த பொருளை நீ வச்சுக்கப்பா, நீ போகும்போது எடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லி இங்கே வைக்கிறோம். அந்த பொருளை அந்த மனிதர் போகும்போது என்ன செய்யணும்? இது எனக்குன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் தான் என்ன பண்ணணும்? அதை உரிமையாக்கணும். அல்லேலூயா. எடுத்துட்டு போக சொல்லிட்டாரு, உட்காந்துட்டு என்ன பண்ணக்கூடாது? இப்போ எடுக்கலாமா வேணாமா, என்ன செய்வோம்? இப்போ கொடுத்தவர் போயிட்டார், அல்லேலூயா. அவர் எடுத்துக்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, கையில் கொடுக்காம போயிட்டாரு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இங்கே வச்சிருக்கிறார், எடுக்கலாமா வேணாமா, அப்புறம் கேட்போமா அப்படின்னு பல யோசனையோட நீ போயிட்டு அங்கே போயிட்டு வீட்டில் உட்காந்தோ 2-3 நாள் சிண்டு சில நேரங்கள் யோசிப்பான், எடுத்துகிட்டு வந்துருக்கலாமே, அல்லேலூயா, அந்த பொருளை வீணாக விட்டுட்டு வந்துட்டோமே, கொடுத்ததை தவற விட்டு வந்துட்டோமே அப்படின்னு உட்காந்துக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? இப்போ கவர்மெண்ட்டில் 3000 ரூபா அறிவிச்சான் உங்களுக்கு, சொல்கிறது விளங்குதான் உங்களுக்கு? கவர்மெண்ட்டில் 3000 ரூபா அறிவிச்சிட்டான். இப்போ நம்ம தான் போய் என்ன செய்யணும்? அறிவிச்சாச்சு, உன் டோக்கனில், உன் குடும்ப அட்டையில் 3000 ரூபா பதிவு ஆயிடுச்சு. நீ தான் போய் என்ன பண்ணிக்கணும் அதை? ஆமாம், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நம்ம போகாமல் விட்டுட்டு போயிருக்கலாமோ, மிஸ் பண்ணிட்டனோ, தவற விட்டுட்டனோ, அந்த குறிப்பிட்ட நேரத்தை விட்டுட்டா அதுக்கப்புறம் உனக்கு என்ன வராது? அந்த பணம் உனக்கு வர வேண்டிய தொகை உனக்கு வராது. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் போய் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியதை என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக காணப்படணும். ரெண்டாவது, நம்ம புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்போ கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை கொடுத்துருந்தோம், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருந்தோம், ஒரு சுதந்திரத்தை நமக்கு கொடுத்துருந்தோம், நம்ம என்ன செய்கிறவர்களாகவே இருக்கக்கூடாது, யோசிச்சுட்டே இருக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. சொல்றது புரியுதுங்களா? ஏன் இன்னும் எனக்கு இதில் விடுதலை இல்லை? விடுதலையை கொடுத்திருக்கிறார் என்பதை முதல்ல நம்ம விசுவாசித்தாதான் அதன் மேலே நீ ஜெயமே எடுக்க முடியும். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் மேலே நம்ம ஜெயம் எடுப்பதற்கு தான் விசுவாசத்தோடு தான் அறிக்கை செய்கிறான் தாவீது. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே. அப்போ கர்த்தர் எனக்கு அதில் வெற்றி தருவார்னு அவன் நம்புறான். தேவனை ஆராதிக்கிறவன், தேவனை நம்புகிறவன். இப்போ நீங்க பாருங்க, இந்த கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கும் போது ராணுவ வீரர்கள், யுத்த வீரர்கள் எல்லாம் பயிற்சி பெற்றவன். இவனுக்கு பயிற்சியும் கிடையாது, ஆடு மேய்க்கிறவன், பட்டயம் கிடையாது. ஸ்தோத்திரம். இவனுக்கு ஒரே ஒரு விசுவாசம் தான். அந்த கோலியாத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிறான், ஒரே ஒரு விசுவாசத்தில் மட்டும்தான் நிற்கிறான். என்ன? ஒரு முறை சிங்கம் வந்தது, ஒரு முறை கரடி வந்தது, என் ஆடுகளை பிடிக்கும் போது அந்த ஆடுகளை அதனுடைய வாய்க்கு தப்புவித்தேன். பின்பு அது என்னை என்ன செய்தது? தாக்க வரும்போது அதை நான் கொன்று போட்டேன்றான். அதை தாடியை பிடித்து அடித்து அதை நான் கொன்று போட்டேன் அப்படின்றான். அதுபோலதான் இந்த கோலியாத்தும் ஒருவன் இருப்பான்னு சொல்றான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ தேவன் எனக்கு என்ன செய்தார்? இதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு முறை, நான் எப்படி, எனக்கு ஒரு பிரச்சனை, என் உயிருக்கு ஆபத்து வரும்போது தேவன் ஒரு சிங்கத்தின் கையில, கரடின் கையில தப்புவித்தவர், இந்த கோலியாத்தின் கையிலும் தப்புவிப்பார். இவனையும் ஒரு சிங்கத்தை போல, கரடியை போல நான் என்ன செய்வேன்?
ஒன்று போடுவேன், ஜெயிப்பேன் அப்படின்னு கர்த்தர் எனக்கு உதவி செய்வார்னு சொல்லி அவன் நிற்கிறதே இயேசுவின் நாமத்தினால தான் போய் நிற்கிறான். கர்த்தருடைய நாமத்தினால தான் போய் நிற்கிறான் அங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கோலியாத் என்ன செய்தான் தானா? சொல்லுங்க. அவனுக்கு யுத்த வீரன் கிடையாது. அவன் தான் சவுல் சொல்லும் போது சொல்றான், எப்ப அவன் சிறு வயதிலிருந்தே யுத்த வீரன், உனக்கு அந்த பயிற்சி கிடையாது, உனக்கு அந்த பழக்கம் கிடையாது, நீ யுத்த வீரன் அல்ல. ஏன்னா யுத்த வீரர்களே பயந்து நிற்கிறாங்க. சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம போய் ஒருத்தரோட சண்டை போடவோ ஒரு பிரச்சனையோடையே நீ போராடி கொண்டிருக்கவோ ஆண்டவர் வைக்கல. இன்னைக்கு அவர் நல்லா நம்ம பல நேரங்களில் இந்த சத்தியங்களை அறிந்தவர்களாக இருந்தாலும் கூட, இதெல்லாம் நமக்கு விளங்கினாலும் கூட, இதையெல்லாம் நம்ம என்ன செய்வதில்லை, அறிக்கையிடுவதில்லை, இதன் மேலே நம்ம விசுவாசம் வைப்பதில்லை. போராட்டங்களை கண்டு கலங்குகிறோமே ஒழிய, போராட்டங்களை கண்டு பயப்படுகிறோமே ஒழிய, போராட்டங்களுக்குள் நுழைந்து நம்ம வெற்றி பெறுகிற அனுபவம் மாறுவதில்லை. இயேசுவின் நாமத்தினால் என்ன நிற்கணும்? போராட்ட களத்துக்குள்ள நுழைந்து, அல்லேலூயா சொல்லுங்க, எந்த பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்குள்ள நில்லு. இயேசு அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி வெற்றியோடு உன்னை கடந்து போக பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அது எந்தவித போராட்டமாக இருந்தாலும் முதல் உனக்கு அடிப்படை தேவை என்ன தெரியுங்களா? அதன் மேல ஜெயம் எடுப்பதற்கு விசுவாசம்தான் உனக்கு தேவை. சோத்திரம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்து இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா அது என்ன பண்ணும்? சமுத்திரத்தில் போய் விழுன்றார். நீ விசுவாசத்தோடு சொன்னா நடக்கும்ன்றார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தினாலதான் நம்ம நிற்க முடியும் தேவனுடைய சமூகத்தில். தேவனை பற்றி விசுவாசம், அவர் நாமத்தை பற்றி விசுவாசம், அவர் நாமத்தை பற்றி கொண்டு நிற்பது. இயேசுவின் நாமத்தினாலே நிற்கும் போதுதான் நீ ஒரு காரியங்களையும் செய்ய முடியும். அது எந்த விதத்தில் உன்னோடு போராடுகிற காரியமானாலும் சரி. நான் தான் சொன்னேன், வியாதி போராடட்டும், பிசாசு போராடட்டும், சாப பாபங்கள் போராடட்டும், மனிதர்கள் போராடட்டும், எந்த விதத்தில் நீ போராட்ட களங்களை தேவ பிள்ளைகள் சந்திக்கிறீங்களோ, அந்த போராட்ட களங்களின் மேலே வேலையில் எந்த சூழ்நிலைகளை சந்திக்கிறீங்களோ, இந்த சூழ்நிலையை என் இயேசு எனக்கு மாற்றுவார். நான் இயேசுவின் நாமத்தினால நிற்கிறேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு நிற்பது மட்டும்தான் உன் வேலை. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? கோலியாத்தை அவர் விழ பண்ணுவார். சோத்திரம். அவனுடைய வல்லமையை, சத்துருடைய வல்லமையை, உனக்கு விரோதமாக போராடுகிற காரியங்களை தேவன் செயலிழக்க பண்ணுவார். நீ போயிட்டு ஒரு பாவம் கிட்ட போராடுதுன்னா, ஐயோ நான் ஜெயிக்க போறேன்னு சொல்லி சும்மா நீ அதுகிட்ட போய் நீ மாம்சத்தில் பல முயற்சிகளில் பலவிதமான உனக்குள்ள என்ன செய்யற உன் சரீர முயற்சியில் நீ அந்த பாவத்தில் ஜெயிச்செல்லாம் நினைச்சா முடியாது. சொல்றது விளங்குதா உங்களுக்கு? நிறைய பேர் இப்படி விழுந்து போறது அதனால தான். பாவத்தில் தொடர்ந்து மாட்டிக்கொள்வதும் அதனால தான், சிக்கிக்கொள்வதும் அதனால தான். பாவத்திலிருந்து வெளியில வரணும்னா இயேசுவின் நாமம் தான், அதன் மேல உனக்கு விசுவாசம் தான் வேணும். அந்த போராட்டத்திலிருந்து இயேசு என்ன செய்தார்? பாவத்திலிருந்து என்னை மீட்டு ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. பாவம் என்னை மேற்கொள்ளாது. இந்த பாவ பிசாசின் மேலே இயேசுவின் நாமத்தில் நான் ஜெயம் எடுக்கிறேன் என்ற தொடர்ந்து போராடுகிற இந்த பாவ போராட்டம் விடுதலை எடுத்துக்கொள்ளுகிறேன். சொல்றது விளங்குதாங்க? ஆமா. பொருளாதார போராட்டம் சில பேருக்கு பாருங்க, பொருளாதாரத்தில் ஒரு போராட்டத்தை சத்துரு கொடுத்துக்கிட்டே இருப்பான். நெருக்கடிகளை கொண்டு நீங்க தான் நின்று ஜெயம் எடுத்துக்கிட்டே இருக்கணும். உறுதியா நின்று என்ன பண்ணணும்? நீங்க தொடர்ந்து ஜெயம் எடுக்கணும். சபை ஜெபிக்குது உங்களுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆனால் பொருளாதார ரீதியா சில நேரங்களில் சபை உயர்த்தப்படணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆனால் உயர்த்தப்படும் போது நீங்க கர்த்தரை கனப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். நான் சொன்னேன், ஈசாக்கு இடத்துல எவ்வளவுதான் பிசாசு போராடினாலும் எதனால அவன் நிற்கிறான்? ஈசாக்கு எதனால நின்றான்? ஐயோ, ஈசாக்கு அந்த நபர்கள் அவனோடு தொடர்ந்து போராடி கொண்டு வரும்போது எதனால அவர் நிற்கிறார்? ஈசாக்கு எதனால நின்னார்? தேவன் சொன்ன ஒரே வார்த்தையினால விசுவாசத்துல தான் நிற்கிறார். விசுவாசத்தை என்ன பண்றாரு? தொடர்ந்து அதே இடத்துல நிலைச்சிருக்கிறார். தொடர்ந்து அங்கேயே நிலை நிற்கிறார். ஆண்டவர் சொன்னார், இங்கிருந்து போகாத, என்ன பண்ணாத, இங்கிருந்து நீ எகிப்துக்கு போகாத. ஸ்தோத்திரம். என் சொல்லுக்கு கீழ்ப்படி. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தது போல நீயே கீழ்ப்படி, இங்கேயே இரு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா.
பஞ்சம் பிரச்சனை குழப்பம் பார்க்காத, நான் இந்த இடத்துல உன்னை என்ன பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்ற. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவர் நம்பி விதைக்கிறான், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதத்தை சத்துருவால பொறுத்து கொள்ள முடியாம அதை கெடுக்கிறான், தொடர்ந்து கெடுக்கிறான். ஆனா கர்த்தர் வார்த்தையை நம்பி விசுவாசத்தோடு நிற்கும் போது பிசாசு மண்டியிட்டான். அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு ரெகோபோத்தை கொடுத்தார். சொல்றது விளங்குதாங்க? வாசல்களை வழிகளை கர்த்தர் நமக்கு திறந்து கொடுப்பார் அவர். ஸ்தோத்திரம். அந்த விசுவாசம் என்ன செய்ய வேண்டும் பிரியமானவர்களே? தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு தொடர்ந்து காணப்பட வேண்டும், நிற்கணும். அல்லேலூயா. கர்த்தர் என்னை நடத்துவார், என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆசீர்வாத குலைச்சலை சத்துரு குலைக்க, ஆசீர்வாதத்தை கெடுக்க முடியாது, அவன் விரயமாக்க முடியாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. வியாதி பலவீனங்களில் அப்பப்போ போராட்டம், மாத கணக்கில் பார்த்தீங்கன்னா சில பேர் கொண்டு போய் 1000 கணக்கில் மருத்துவத்துக்கு கொடுத்துட்டு வர ஆட்கள் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இதெல்லாம் மாறணும் ஆண்டவரே. ஏதோ நல்லதுதான் மருத்துவம், எப்பாவது ஒரு முறை தகுதியான காரியம், தேவையான காரியங்களுக்கு நம்ம செலவு செய்வது ரெடி. ஆனால் சம்பந்தமே இல்லாமல் என்ன செய்யுது, வீணாக சில நேரங்களிலே மருத்துவத்துக்கு பணங்கள் செலவாகிறது. இதனால வேலைகள் பாதிக்கப்படுது, பல சூழ்நிலைகள் வருது. அப்படின்னு சொன்னா நீங்க இயேசுவின் நாமத்தினால இந்த வியாதி பலவீனங்களை, வீண் விரயங்களை கொண்டு வருகிற காரியங்கள் மேல நீங்க தான் விசுவாசத்தில் நின்று ஜெயம் எடுக்கணும். ஆண்டவரே, இதெல்லாம் எங்களுக்கு மாறணும் ஆண்டவரே. இதை எங்க வாழ்க்கையில் அனுமதிக்க கூடாது. எங்க வாழ்க்கையில் இது தொடர்ந்து என்ன செய்யக்கூடாது, வருது அப்படியே போயிட்டே இருக்கக்கூடாது. சோத்திரம். இன்னைக்கு என்ன செய்கிறோம் நம்ம அப்படின்னு சொன்னா, அதை அப்படியே ஒரு பழக்கமா வச்சுக்கிட்டு என்ன செய்யறோம், பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, ரைட்டு, இது இங்கே கொடுத்து அங்கே வாங்குவோம், அங்கே போட்டு இங்கே வாங்குவோம், பார்த்துக்கலாம், அப்படி சொல்லி தான் ஓடுறோம். இன்னாட்டி இதை விட்டு அங்கே போவோம், இங்கே விட்டு அங்கே போவோம். இல்லை, ஏன் போராட்டம் வருது ஆண்டவரே? ஏன் ஆசீர்வாதத்தில் கெடுதல் வருது? நீங்கள் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறீங்கல்ல, அல்லேலூயா. நீங்கள் என்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறீங்கல்ல, என்னை வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறீங்கல்ல, அல்லேலூயா. மனுஷனை போராடுறான், அந்த மனிதனிடத்திலிருந்து எனக்கு எந்த மனிதனும் உனக்கு முன்பாக வருவனும் எதிர்த்து நிற்பதில்லைன்னு சொல்லி இருக்கிறீங்கல்ல, உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும்னு சொல்லி இருக்கிறீங்கல்ல. அப்போ வார்த்தையை வைத்து கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் விசுவாசத்தினாலே நிற்கும் போதுதானே கர்த்தர் வெற்றியை தர முடியும். விசுவாசத்தினாலே நீங்க அர்ப்பணிச்சு உங்க வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக நிற்கும் போதுதானே கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இடைபட முடியும். ஸ்தோத்திரம். சொல்றது விளங்குதாங்க? நம்ம அதை செய்வதில்லை, விசுவாசிப்பதில்லை. விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவோம், ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அதோடு சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்போம். அல்லேலூயா. ஆமாம், விசுவாசத்தினாலே எதிர்த்து நில்லுங்கள் சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசத்தினால நீ என்ன பண்ண, பிரச்சனையை எதிர்த்து நில்லு, அப்பொழுது பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தானா என்ன பண்ணுவான் பிசாசு, ஓடி போவான். ஸ்தோத்திரம். அப்போ தாவீதுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம், தாவீதுக்குள்ள இருந்த அந்த அந்த நம்பிக்கை பார்த்தீங்களா, அந்த உறுதி, மன உறுதி பார்த்தீங்களா? உம்மால எதிரியினுடைய கோட்டைக்குள்ள நுழைவேன், தைரியமா நுழைவேன். இயேசு உம்மாலேன்னு சொல்றான். எதிரி வந்து நிற்கிறான், எதிரின் கோட்டைக்குள்ள என்ன பண்ணுவேன், பயப்படாத, தைரியமா துணிஞ்சு இயேசுவின் நாமத்தினால என்ன கடந்து போ. அல்லேலூயா. ஆமா, அதான் வசனம் சொல்லுதில்ல, அவர்கள் என்ன செய்வாருங்க, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாய் மாற்றிக்கொள்ளுவார்கள் என்று சொல்லணும். அதை ஆசீர்வாதமா மாற்றிக்கொள்ளுவான், அதை நன்மையா மாற்றிக்கொள்ளுவான், தீமையை நன்மையா மாற்றக்கூடுவான், கண்ணீரை களிப்பா மாற்றிக்குவோம், பிரச்சனையை ஆசீர்வாதமா நன்மையா சமாதானமா மாற்றி போகணும். உள்ள இயேசுவின் நாமத்தினாலே நம்ம நிற்கிறவர்களாக காணப்படும். அல்லேலூயா. அதை பார்த்து பேசுகிறவர்களாக இருக்கணும், அதன் மேலே ஜெயம் எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ இயேசு உள்ள நுழைஞ்சார் சாத்தானுடைய கோட்டைக்குள்ள. சோத்திரம், அல்லேலூயா. பாதாளத்தில் நுழைஞ்சு அவனுடைய கோட்டைக்குள்ளே நுழைஞ்சு, ஆமாம், அல்லேலூயா, எல்லா திறவுகோளையும் அவங்ககிட்ட இருந்து பிடுங்கி துரைத்தன அதிகாரங்களை அவன்கிட்ட உரிந்து அவன் தலையை நசுக்கி, அல்லேலூயா, வெற்றி பெற்றவராக தான் எழும்பினார் 3ஆம் நாள் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப அவருடைய பிள்ளைகளாகிய நாம பிரச்சனையை கண்டு, என்ன நீங்க சூழ்நிலைகளை கண்டு விலகிறவர்களாகவோ ஓடுகிறவர்களாகவோ பின்வாங்கிறவர்களாகவோ இராதபடி, ஆமீன், இயேசுவின் நாமத்தினால நீங்க நிற்கும் போது தைரியமாய்
சொல்றது விளங்குதாங்க? ஹலோ, சோர்ந்து போகாதபடி, மனம் துவண்டு போகாதபடி, அல்லேலூயா, ஆமா, குழம்பி போகாதபடி, கலக்கம் அலையாதபடி நிற்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்வதற்கு என்ன எது எப்படி நிற்கணும்? சத்தமா சொல்லுங்க, எப்படி நிற்கணும்? விசுவாசமா நீங்க உறுதியா எதிர்த்து நிற்கணும். அந்த பிரச்சனை ஊடுருவி கடந்து போ உள்ள. அல்லேலூயா, கர்த்தர் கூட இருந்து வெற்றி தருவார் உனக்கு. கரங்களை தட்டி சொல்லுங்கள் அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியம் பாருங்க. ரெண்டாவது காரியம் நமக்கு தேவை. ஒரு வெற்றிக்கு ரகசியத்துக்கு, சத்துருவின் மேல வெற்றியின் ரகசியத்துக்கு முதல் காரியம் விசுவாசம். ரொம்ப ரொம்ப அவசியம். உன்னுடைய வாழ்க்கையில போராடுகிற எல்லா காரியத்தின் மேலும் நீ உன் வாழ்க்கையில ஜெயம் வேண்டும்னா அதுக்கு முதல் என்ன தேவை? வாய் திறந்து நல்லா சொல்லுங்க சத்தமா. விசுவாசத்தில் நீ நின்றுட்டே இருக்கணும். விசுவாசம் என்பது என்ன? தேவன் எனக்கு ஜெயம் தருவார், கண்டிப்பாக அதில் வெற்றி பெறுவேன், என் வாழ்க்கையை மாற்றுவார், இயேசு மாற்றுவார், இயேசு மாற்றுவார், அவர் நாமத்தினாலே எனக்கு ஜெயம் வரும், அவர் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுங்க, வெற்றி எனக்கு வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் இப்படி அறிக்கை செய்கிற வழக்கம் இருக்கு உங்களுக்கு? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இல்லை, எவ்வளோ பேருக்கு இன்னும் அறிக்கை செய்யாத பழக்கம் இருக்கு. இதை நான் சொல்றதே இல்லை. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் இது வெற்றியாக மாறட்டும், இயேசுவின் நாமத்தில் இது ஆசீர்வதிக்கப்படட்டும், இயேசுவின் நாமத்தில் இந்த பிரச்சனை மாறட்டும், இயேசுவின் நாமத்தில் இந்த பலவீனம் மாறட்டும், இந்த போராட்டங்கள் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்க உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும், ஆவியில சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. உனக்குள்ள சும்மா வாயின் வெறும் வாயின் வார்த்தையா இருக்கக்கூடாது. ஆழமான என் தேவன் அதை செய்வார், அதுதாங்க விசுவாசம். சொல்றது மட்டும் விசுவாசம் இல்லை, நல்லா புரிந்து கொள்ளணும். சும்மா வாயில சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இருதயத்தில் நீ விசுவாசிக்கலைன்னா, வாயில சொல்றோம் ஆனா என்ன இல்லை? தம்பி கவனிக்கிறீங்களா? புரியுதா உங்களுக்கு? என்ன இல்லை? இருதயத்தில் விசுவாசம் இல்லை. சோத்திரம், பிரைஸ் எல்லாம். புரியுதா நான் சொல்றது? விளங்குதா இல்லை? அல்லேலூயா. ஆமா, நீங்க நிறைய நேரங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க. பல நேரங்களிலே அவங்க வாயில பல அறிக்கைகளை செய்வாங்க, பல காரியங்களை பேசுவாங்க. ஆனா களம்னு வரும்போது, ஏதாவது சூழ்நிலைன்னு வரும்போது பயந்துருவாங்க. என்ன இருக்காது இருதயத்தில்? சொல்றது விளங்குதாங்க? இருதயத்தில் என்ன இருக்காது? விசுவாசம் இருக்காது. இருதயத்தில் விசுவாசம் இருந்தாதான் நீங்க நிக்க முடியும். வாயில அறிக்கைறது மட்டும் இல்லை, வாயளவு நீங்க சொல்லுகிறவர்களாக மாத்திரமல்ல, இருதயபூர்வமாய் நம்ப வேண்டும். என் தேவன் எனக்கு இது நிச்சயம் மாற்றி கொடுப்பார், என் தேவன் எனக்கு இது ஜெயமாய் மாற்றி கொடுப்பார், கர்த்தர் இதிலிருந்து எனக்கு விடுதலை தருவார், இயேசுவின் நாமத்தினால நடக்கும் அப்படின்னு இருதயத்தில் ஆழமான உறுதியான ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள காணப்படுகிறதா இருக்கு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதுதான் உங்களை பிசாசு அகற்றும், உங்களை விட்டு தூரப்படுத்தும், உங்களை தொட விடாம. இப்ப சொன்ன பார்த்தீங்களா, இருதயத்துல தான், இருதயத்துல பயமும் அவிசுவாசம் இருந்தா என்ன பண்ணுவான்? ஈஸியா உங்களை அட்டாக் கொக்கி போட்டுருவான், ஈஸியா உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவான். தொடர்ந்து பிரச்சனை மேல, ஏன்னா பயம் அவிசுவாசம் உனக்குள்ள இருக்கு, குழப்பம் இருக்கு, தடுமாற்றம் இருக்கு. அப்படின்னா உன்னை தடுமாற பண்ணுகிறது காரியங்களை முன்னாடி போட்டுக்கிட்டே இருப்பான். இருதயத்தில் விசுவாசத்தோடு கூட நாம் எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். சொல்லுங்களேன், நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது காரியம் நல்லா கவனிங்க. அவர் சொல்ற வார்த்தைகளை நம்ம கேட்டு நடந்துகிட்டு இருந்தாலே போதும், கர்த்தர் நமக்கு ஜெயம் தருவார். அதுக்கு உதாரணமா மோசேனுடைய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. பார்வோன்கிட்ட அனுப்புறார் ஆண்டவர். பார்வோன்ட்ட மோசே அனுப்பும்போது என்னத்தை கொடுத்து அனுப்பினார்? என்ன சொல்லி அனுப்பினார்? நீ இப்போ அந்த ஜனங்களை நான் என்ன செய்ய போறேன்? விடுதலையாக்க போறேன், உன்னை கொண்டு நீ புறப்பட்டு போன்றார். அப்போ அவன் சொல்றான், ஆண்டவரே என்ன சொன்னான்? என்னதான் சொன்னான் சொல்லுங்க, என்ன தெரியுதோ சொல்லுங்க. அவன் என்ன சொன்னான் ஆண்டவர்கிட்ட? என்னை தெரியாதா? இது கூட தெரியாதா? சோத்திரம். ரொம்ப பரிதாபமான நிலை. மோசே ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னான்னு கேட்குற, வாய் திறந்து சொல்லுங்க. வாய் திறந்து சத்தமா சொல்லும் போது சொல்லலாம். என்ன சொன்னா? சொல்லிதான் வேற மாதிரி வார்த்தை வருது. புரிஞ்சுக்கணும் விசுவாசிங்க. தேவனுடைய வார்த்தை சொல்றதுக்கு தேவையற்ற காரியங்கள்லாம் உலகத்தில் பாருங்க, எதேதோ கேட்குறான், அதுக்கெல்லாம் நல்லா பதில் சொல்ற ஆட்கள் இருக்கிறாங்க.
கர்த்தருடைய வார்த்தைகளை, தேவனுடைய விஷயங்களை நல்லா டக்கு டக்குன்னு பேச கற்றுக்கொள்ளணும். நல்லா வாய் திறந்து சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நம்ம வாயில் இருக்கணும். அதான் இப்போ வார்த்தையை தான் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு. அதனால தான் உங்களை கேள்வியும் கேட்குறேன். சொல்லுங்கள், மோசே என்ன சொன்ன ஆண்டவர்கிட்ட? என்னை. அதுக்கு இவ்வளோ தூரம் நான் பேச வேண்டியதாக இருக்குது பாருங்க. ஸ்தோத்திரம். இந்த பைபிள் படிக்கிறேன்ற ஒரு 10-15 பேர் எழுந்து டைரி வாங்குறீங்களே, ஸ்தோத்திரம். அப்போ பைபிள் படிச்சிருந்தா அது வார்த்தை தெரியணும்ல. மோசே ஆண்டவர் அவ்வளோ தூரம் பேசினாலும் அவன் சொல்கிறான், ஆண்டவரை என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க ஆண்டவரே அப்படின்றான். உன்னை நம்புவதற்கு நான் ஒன்று செய்கிறேன். உன் கையில் இருக்கிறது என்ன? இந்த கோல். இந்த கோலை எடுத்துக்கிட்டு போ, இதன் மூலமாக நீ அற்புதங்களை செய்வாய். ஸ்தோத்திரம். அதற்கு அடையாளமாக அதை கீழே போடுன்றாரு, பாம்பாது புடின்றாரு, அது கோலாகு. அல்லேலூயா. இதனால நீ அற்புதங்களை செய்வ, இதனால நீ அடையாளங்களை செய்வ, நீ இந்த கோலை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை விடுதலை ஆக்கிறதுக்கு தேவன் அவனுக்கு ஒரு சும்மா ஒரு அற்புத அடையாளத்துக்காக வெறும் கோல். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அது என்னத்துக்கு உதவும் பாருங்க. அந்த கோல் என்ன செய்ய முடியும்? சும்மா அவனுடைய பாதுகாப்புக்கு, மலைகளில் ஏறதுக்கு இறங்கிறதுக்கு, ஆடுகளை விரட்டுறதுக்கு, இல்லை ஆடுகளை தாக்க எதிரி வந்தால் அந்த கோல் அடித்து விரட்டுறதுக்கு, இதுக்கு தான் அந்த கோலை வச்சிருக்கிறான். ஒரு 5 லட்சம் மக்களை, ஒரு 15 லட்சம் மக்களை விடுதலை ஆக்கிறதுக்கு இந்த கோல் உதவுமா? சொல்லுங்க. ஒரு பெரிய கூட்டம் வார், அந்த அந்த இந்த ஜனங்கள் உனக்கு முன்பாக வச்சிருக்கிறான், அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போ அப்படின்னா பரவாயில்ல. யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க, இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க, கூட்டிகிட்டு போனால் பரவாயில்ல. வெறும் கோலை கொடுத்து அனுப்புகிறார். என் நாமத்தினாலே போய் நில்லு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவன் போய் நான் சொல்கிறத மட்டும் செய்கின்றார். ரெண்டாவது, இந்த கோலை வச்சுக்கிட்டு அவன் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அந்த கோலை கொண்டு போய் என்ன பண்ணுறார்? ஆண்டவர் கீழே போடுன்றாரு, அந்த வார்த்தையின்படி கொண்டு போய் கீழே போடுறான். ரெண்டாவது, இந்த கோலை கொண்டு போய் தண்ணீரில் அடின்றாரு, தண்ணீரில் அடிக்கிறான். இந்த கோலினாலே புழுதியை தட்டுன்றாரு, புழுதியை தட்டுறான். இந்த கோலை உயர்த்துன்றாரு, கண்மலை பெய்யுன்றாரு, கண்மலை பெய்யுது. இந்த கோலை உயர்த்து தேசமெங்க தவளைகள் வந்து கூடுன்றாரு, தவளைகள் வருது. வார்த்தை அவர் சொல்லி அனுப்புறார், வேற ஒன்றும் செய்யலாம. அவர் சொல்ற வார்த்தையை கொண்டு போய் பார்வோன் முன்னாடி வச்சுக்கிட்டு வந்துட்டே இருக்கிறான். அவன் 1, 2, 3 சில பிரச்சனைகள் எல்லாம் சாதாரணமாக போகாது. சில பிசாசு என்ன பண்ணும்? முடிஞ்ச வரைக்கும் உங்கள்கிட்ட போராட பார்க்கும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமாம், உன்னை விட்டுட்டு போகாது. விடுதலை ஆகி உன்னை விட்டுட்டு என்ன செய்யாது? விடுதலையாக்காது உன்னை அவ்வளவு சீக்கிரம். சில காரியங்கள்லேருந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் விடுதலையாக முடியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை நம்மை விடுதலையாக்கக்கூடியது. சத்தியம் நம்மை விடுதலையாக்கக்கூடியது. தேவ வார்த்தை எந்த நுகத்தையும் உடைக்கக்கூடியது. தேவ வார்த்தை எந்த சத்துருடைய வல்லமைகளை முறிக்கக்கூடியது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய வார்த்தை அவன் வைக்க போய் என்ன பண்றான்? கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்லிட்டு வரான். கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது? சத்துரு பார்வோனுடைய இருதயம் பலவீனப்பட்டு கொண்டே வருகிறது. பார்வோனுடைய காரியங்கள், பிசாசுனுடைய அந்த கிரிகள், செயல்கள் பலவீனப்பட்டு கொண்டே வருகிறது. கடைசி ஆட்டோமேட்டிக்காக சொல்லிட்டான், அல்லேலூயா, நீங்க விடத்தை விட்டு கிளம்புங்கன்னு சொல்லிட்டான். எது நடந்தது? எது கிரியை செய்து சொல்லுங்க? பட்டயம் இல்லை, இராணுவ வீரர் இல்லை, சண்டை இல்லை, யுத்தம் இல்லை, சண்டையும் இல்லை, பட்டயமும் இல்லை. தேவனுடைய வார்த்தையினாலே பிசாசை ஜெயித்தான். எதனால ஜெயிச்சான்? வார்த்தையை நீங்க வைக்க தெரியணும். ஸ்தோத்திரம். முதல்ல உங்களுக்கு விசுவாச இருதயத்தில் வரணும். ரெண்டாவது அதான் சொன்ன, வார்த்தையை நீங்க வைக்கணும். என்ன வார்த்தை? நீ கடன் வாங்காய் கடன் கொடுப்பாய்ன்னு சொல்லி இருக்கிறீங்க. இந்த கடன் என்ன செய்யாது? நான் கடன் கொடுக்கிறவனாக மாறுவேன். தேவ வார்த்தையை நான் வைக்கிறேன் முன்னாடி. இது மாறும் என்று இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. உன் அப்பந்தண்டிகளை ஆசீர்வதித்து உன் வியாதியை உன்னை விட்டு நீக்குவேன்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நோய்களை அகற்றுவேன்னு சொல்லி இருக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. என் அப்பந்தண்டிகளை ஆசீர்வதித்து என் சரீரத்தை ஆசீர்வதித்து என் சரீரத்தை ஆரோக்கியத்தோடு என் தேவன் காப்பார். அந்த வசனத்தை என் மேலே என் சரீரத்தில் வைக்கிறேன், என் வாழ்க்கையில் வைக்கிறேன். தழும்புகளாலே சுகமானீர்கள் என்று சொல்லுகிறார்.
அந்த வார்த்தையை சரீரத்தில் வைக்கிறேன். சத்துரு வார்த்தையை நீ உன் சரீரத்தில் வைக்க வைக்க உன்னை பலவீனப்படுத்துகிற வர வல்லமை வார்த்தைக்கு நடுங்குமா இல்லை எப்படி? அது தானா என்ன பண்ணும்? தேவ வார்த்தைக்கு பயந்து அந்த பலவீனம் உன்னை விட்டு போய் தான் ஆகணும். அந்த கடன் சுமை என்ன ஆகும்? வார்த்தையை நீ வைக்க வைக்க விசுவாசிக்கிற ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வார்த்தையை வச்சுக்கிட்டே இருக்கிற. நான் சொல்றது விளங்குதாங்க? ஹலோ, அதனால தான் சொல்றேன், எந்த போராட்டங்களாலும் கையிட்டு செய்யும் வேலை தேவனாய் கர்த்தர். அப்ப நம்ம வார்த்தையும் வைக்கிறது இல்லை, விசுவாசிக்கவும் மாட்டேங்கிறோம். சொந்த முயற்சியில சொந்த பலத்திலேயே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அது அவ்வளவு சீக்கிரத்தில் என்ன பண்ண முடியாது நீங்க எந்த விதத்திலும். அதுல ஏதோ ஒரு சில வெற்றிகளை நீங்க பார்க்க முடியும். மூலியமே நிரந்தரமான வெற்றி, நிச்சயமான வெற்றியை நீ உன் வாழ்க்கையில பார்க்கணும்னு சொன்னா, உன் வாழ்க்கையில விசுவாசமோ, இருதயத்தில் விசுவாசமோ, தேவனுடைய வார்த்தையை நீ அதிகமாக அறிக்கை செய்வதனாலும், தேவனுடைய வார்த்தையை கேட்பதினாலும், தேவனுடைய வார்த்தைக்கு அதிகமாக நீங்க கீழ்ப்படுகிறதுனால தான் அது நடக்கும். சொல்றது விளங்குதாங்க? எத்தனை பேர் பைபிள் படிக்கிறீங்க? எத்தனை பேர் வசனத்தை தியானம் பண்றீங்க? ஒரு அதிகாரத்தை வாசிச்சு ஸ்தோத்திரம் அல்லேலூயா. தினமும் வேலை ஸ்தலத்தில் போய் என்ன செய்யணும்? வச்சு நீ கையிட்டு செய்யும் வேலையை உன் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படி இன்னைக்கு நீ வேலை செய்யலாம், சொந்தமாக தொழில் பண்ணலாம். என்ன அது? அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை அந்த கொண்டு போய் வை. அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவரே? ஸ்தோத்திரம் அல்லேலூயா. பிள்ளைகளை பார்க்கும்போது பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறீங்களே, பிள்ளைகளை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பது. ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன், விளங்குதாங்க? அப்போ இன்றைக்கு விசுவாசிகளுடைய மனநிலை, தேவ பிள்ளைகளுடைய மனநிலைலாம் அன்றைக்கு இருந்தது போல இல்லை. இன்னைக்கு உங்க மனநிலையை, நேற்று கூட தம்பிகிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது சொன்ன காலையில், இன்றைக்கு மனநிலை ஒரே நேரம் இருக்காது. இன்னைக்கு நீ இப்ப கேட்கிற வசனம் நீ இறங்கி போகிறதுக்குள்ள உன் மனநிலை மாறி போயிடும். கடந்த வார செய்தி கேட்டா சொல்லுவீங்களா? என்ன ஆண்டவர் பேசினார்னு கேட்டா தெரியாது இல்லையா? அந்த நிலைக்குள்ளதான் அநேகர் காணப்படுகிறோம். இன்னைக்கு ஒரு ஆராதனையே ஒரு பாரம்பரியமாக கடைபிடிக்கிற காரியங்களை விட்டுட்டு ஒரு பக்தியோடு, விசுவாசத்தோடு, இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களோடு நீங்க கடைபிடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். சில பேரெல்லாம் மேல் பூச்சா பூசுவாங்க. நான் எப்பவுமே உங்களுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்துருவேன். சத்தியத்தை அறிந்தால் மட்டும்தான் நீங்க விடுதலையாக்கப்படுவீர்கள். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. பொதுவா சொல்லிட்டு போலாம், சாத்தான் இருந்து உனக்கு விடுதலை கொடுத்துருவார் அப்படின்னு. விடுதலை கொடுக்கிறார், சத்தியம்தான், அதில் எந்தவித சந்தேகங்கள். ஆனால் அதுக்கு வேதம் பல வழிமுறைகளை சொல்லி கொடுத்துருக்கிறது, பல வழிமுறைகள். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு மிக முக்கியமான வழிமுறைகள்ல இது முக்கியமானது. என்னது? விசுவாசம். இருதயத்தில் விசுவாசத்தை விட்டுறவே கூடாது. எந்த போராட்ட காலங்கள், என்ன காரியம் வந்தாலும் உன் இருதயத்தில் என்ன செய்யக்கூடாது? விசுவாசத்தை விடாம அதை கடந்து போகிற நபரா இருக்கணும். விசுவாசத்தில் நின்னா நீ கடந்து போயிடுவ. சொல்லுங்களேங்க, விசுவாசத்தில் என்ன பண்ண முடியும்? உன்னால கடந்து போக முடியும். ரெண்டாவது, வார்த்தையை வைக்கும் போது கடந்து போக முடியும். சத்துரு வழி விட்டு தான் ஆகணும். உனக்கு நீ போயிட்டு வாப்பான்னு சொல்லி தான் ஆகணும். மறுக்கவே முடியாது. நீ சொல்றது கர்த்தருடைய வார்த்தையை, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை வைக்கிற. அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு என்ன செய்தாகணும்? பிசாசு கீழ்ப்படிந்தே ஆகணும். ஆட்டோமேட்டிக்கா பார்வோன்னு சொல்லிட்டான், கிளம்புப்பா. இப்ப கிதியோனை யுத்தத்துக்கு அனுப்புறார். மீதியானியர் அவங்க ஆசீர்வாதங்களை, வெள்ளாமைகளை, விளைச்சல்களை கெடுத்துட்டே போயிட்டு இருக்கிறான். அவங்க நல்லா விளைச்சல் வர்ற நேரம் பார்த்து அவன் விளைச்சல்களுக்குள்ள உள்ள பூந்து அழிச்சிட்டு போயிடறான். எங்க அப்பா ஆரம்ப நாட்களை சொல்லுவார், டேய் 4 படி ஏறுற மாதிரி தெரியுதுடா, 2 படி இறங்கிடுறோம் பார். சோத்திரம் அல்லேலூயா. சொல்றது புரியுதுங்களா? சில பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்பதான் கொஞ்சம் ஆசீர்வதிக்கிற மாதிரி, துளிர் விடுற மாதிரி தெரியுது. அதுதான் சொல்லுது, நம்ம தோட்டங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? பிஞ்சும் காயுமா இருக்கிறது. பிஞ்சும், ஆமா, சிறுநலிகிரி குளிநரிகளும் என்ன செய்யாதீங்க, திராட்சை தோட்டத்தை கெடுக்காதபடி அதை பிடியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நீ வளரும் போது உன் ஆசீர்வாதத்தை கெடுக்க பொல்லாத குளிநரிகள், சிறுநரிகள் உள்ள ஆசீர்வாதத்தை கெடுக்க வரும். பிஞ்சு காயுமா இருக்கும்போது அதை தொட்டுட்டாலோ, நசுக்கிட்டாலோ, தட்டிட்டாலோ அது பலன் கொடுக்காம போயிடும். பிஞ்சு பூ பூத்து அது என்ன செய்யணும்? காய் காய்த்து பிஞ்சா இருக்கும்போது கொஞ்சம் விட்டாதான் அது பழமா மாறும், அது பலனா மாறும், ஆசீர்வாதமா மாறும். அது வரைக்கும் தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும்.
உள்ள வேற எதுவும் வந்து கெடுப்பதற்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. கிதியோன் ஞானமா என்ன பண்றான், எதிரிகள் வந்து கை வைக்கிறதுக்கு முன்னாடியே கோதுமையை என்ன செய்தான், காளையத்தில் சேர்ப்பதற்கு களஞ்சியத்தில் போரடித்து கொண்டிருந்தான். அதனாலதான் அவன்கிட்ட வந்து சொல்றார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவன் போய் அந்த மீதியானுகிட்ட ஜெயிப்பதற்கு பெரிய வழி என்னங்க நடந்தது, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி தாங்க செய்தான். நான் சொல்றத மட்டும் செய்யினாரு, சரிங்க ஆண்டவரேன்னு கேட்டு போனான். யுத்தத்துக்கு போனோன்னு பயங்கரமா பெரிய காரியம் இதெல்லாம் செய்ய, நான் சொல்றதை செய்யினார். சரி, அப்ப ஜெயிப்பதற்கான வழி என்ன, தேவனுடைய சொல்ற வார்த்தையை நாம கேட்டு நடப்பது. சொல்றது புரியுதாங்க? கடந்த வார செய்தி கூட ஏறக்குறைய இதுக்கு ஒத்துதான் இருக்கும். நீங்க கவனிச்சு பாருங்க. கிருபை, சத்துரு போராடும் போது கிருபையை சார்ந்து கொண்டா உனக்கு போராட்டத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். விடுதலை கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த கிருபையை பாராட்டின தேவனுக்கு நீ நன்றி சொல்லு. எத்தனை பேர் அதை மைண்டில் வச்சிருக்கிறீங்க செய்தியை? சோத்திரம். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், கிருபை இருக்கும் மேலே நீ கிருபையை சார்ந்து கொள். ஆண்டவரேன்னு சொல்லி கிருபைக்கு ஒப்புக்கொடு, கிருபை உன்னை விடுதலையாக்கும். போன வார செய்தி அதான். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு படியும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நீ வெற்றி பெறுவதற்கு நீங்க ஜெயமா வாழணும், ஆசீர்வாதமா வாழணும், தேவனுக்கு மகிமையா வாழணும், தேவனுக்கு சாட்சியா வாழணும். இப்படி வாழ்ந்தாதான் முடியும். எப்படி வாழ்ந்தா முடியும்? நீ விசுவாசித்து தேவ வார்த்தையை வைத்து, மூன்றாவது சொல்ல போறேன், ஜெபிச்சு. இப்படி 3 காரியங்களால நீ ஒரு காரியத்தில் வெற்றி பெற்றாதான் தேவனை மகிமைப்படுத்துவ. என்ன சொல்லுவ? தேவனை நான் விசுவாசித்தேன், தேவ வார்த்தையை முன்னாடி வைத்தேன், நான் வாழ்க்கையில் கர்த்தர் சமூகத்தில் ஜெபித்தேன், கர்த்தரே இந்த வெற்றியை கொடுத்தார், கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டுன்னு சொல்லுவ. கர்த்தருக்கு சாட்சியா நீ வாழ்வ இல்லையா? மனுஷன் வந்து உதவி செஞ்சோ, மற்றவர்களால் உதவி செஞ்சோ, இல்லை சுய மாம்ச போராட்டத்தில் நீ வாழ்ந்தாலோ அது அந்த வெற்றியை நீ யாரை மகிமைப்படுத்த மாட்ட, கர்த்தரை மகிமைப்படுத்த மாட்டேன். அந்த வெற்றியும் நிரந்தரமானதாக இருக்காது. ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. 6 நாள் வேலை செஞ்சு 7வது நாள் கர்த்தரை தொழுது கொள்ள வந்துடணும். எதுக்கு? 6 நாள் என்னை நடத்துனீங்க ஆண்டவரே, 6 நாள் நீங்கள் தான் என்னை நடத்துனீங்க, இந்த 6 நாள் நீங்கள் தான் என்னை போஷித்தீங்க, இந்த 6 நாள் நீங்கள் தான் என்னை காப்பாற்றினீங்க. 7வது நாள் ஹல்லேலூயா, தேவன் தந்த அந்த பலத்துக்காக, சுகத்துக்காக நன்றி, நீங்கள் தந்த ஆசீர்வாதத்துக்காக நன்றி அப்படின்னு கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஆராதித்து நம்ம தொழுது கொண்டு கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்தில் கர்த்தருக்கு உகந்த காணிக்கைகளை விதைத்து அர்ப்பணித்து அவர் நாமத்தை உயர்த்தி மற்றவர்களுக்கு அவர் நாமத்தை சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகளாக, சபை பிள்ளைகள் மாறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அதுதான் இஸ்ரவேலர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அதை தான் திருச்சபைக்கு இன்றைக்கு தேவன் சொல்லிக் கொடுக்கிறார். இப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில் கர்த்தரோடு நடக்கிற ஒரு நல்ல அனுபவம் நமக்கு தேவை. இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயிச்சார்? பிசாசு பக்கத்தில் வந்து நிற்கும் போது சொல்லுங்க, எதை வச்சு அவனே வந்து வார்த்தையை வேற மாதிரி வச்சான் இல்லையா? நல்லா கவனிக்கணும். நீங்களும் என்ன பண்ணுவான், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, வசனம் இப்படி சொல்லுது அப்படி சொல்லுதேம்பா. நீ சொல்லணும், இல்லை இப்படி தான் சொல்லுது வசனம், கர்த்தருடைய வார்த்தை இப்படி தான் இருக்கு, இப்படித்தான் எழுதி இருக்கு. ரொம்ப ஞானம். அதான் ஆண்டவரோடு இருந்தீங்கன்னா தான் நீங்கள் சாத்தான உங்களை வார்த்தை வச்சே உங்களை திருப்ப முயற்சிக்கிறவனை நீங்கள் வார்த்தையை வைத்து அடிக்க முடியும். 3 வார்த்தை கொண்டு வர ஆண்டவர்கிட்ட, 3 வார்த்தை ஆண்டவர் திருப்பி தேவசனத்தை வைக்கிறார். பிசாசு அவரை விட்டு ஓடி போனான் இருக்கு. கையை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. வசனத்தை வச்சு தான் அடிச்சு ஜெயிச்சார். அல்லேலூயா சொல்லுங்களேங்க. நல்லா வசனத்துக்கு அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுங்க. வசனத்தை உங்கள் வாயில் அறிக்கை இடுங்க. இதெல்லாம் சின்ன சின்ன வார்த்தைகள், தெரிந்த சில வார்த்தைகள். அல்லேலூயா. எது இதெல்லாம் என்ன சண்டே கிளாஸுக்கு பிள்ளைகளுக்கா? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்ற வசனம். எத்தனை முறை தெரியுங்களா, என்னை இந்த சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஏற்படுத்தி உன் தலை எண்ணினால் அபிஷேகம் பண்ணுவேன், உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்ற வார்த்தையை எவ்வளோ முறை ஆண்டவர் என்னோடு பேசிக்கிட்டே தான் இருக்கிறார். எவ்வளோ முறைகள் அந்த வசனம் என்னை தேற்றி இருக்கிறது. பல நேரங்களில் அந்த வசனம் என்னை பலப்படுத்தி கொண்டே தான் வருது. சொல்றது விளங்குதாங்க? அப்ப தேவனுடைய வார்த்தை நீ எப்பொழுதும் உன் வாயில என்ன ஆண்டவர் உனக்குள்ள இருக்கிற வார்த்தைகள் உனக்கு நினைப்பூட்டுவார். நேற்று வேற ஒரு செய்தி 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்தார். அதையே தான் மைண்டில் வச்சுக்கிட்டே இருந்த. ஆனாலும் ஆண்டவர், நீங்க சபைக்கு என்ன கொடுக்க விரும்புறீங்களோ
அதை சொல்லுங்கன்னு மறுபடியும் நான் சனிக்கிழமை அதை தெளிவுபடுத்திக்கிட்டு தான் செய்தி எடுப்பேன். கடைசி ஜெபம் நான் முடிக்கிற 3 மணி நேரம் ப்ரேயரில் மட்டும் ஒப்பு கொடுக்குறேன் நான். பிரைஸ் தி லார்ட். அப்புறம் பைபிள் வாசிப்பு ஒரு நேரம், புக்கு வாசிக்கிறதுக்கு ஒரு நேரம், 5 மணி நேரம், அப்புறம் செய்தி எடுக்க மற்ற நேரங்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாம், இப்படி ஒதுக்கி வச்சிருக்கிறேன். அந்த ஜெபம் முடிகிற கடைசி நேரத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தை தான் இது. அப்போ கர்த்தர் உங்களுக்கு இது பேச விரும்புகிறார். இது ஏதோ உங்களுக்கு சில பேருக்கு இது தேவைப்படுகிறது, எல்லோருக்குமே தேவைப்படுது. அல்லேலூயா. விசுவாசத்தில் வலிவிருக்கலாம். நீ விசுவாசத்தை ஊன்று கட்டுன்றார் ஆண்டவர். ஆவியானவர் தான் சொல்றார், சபையே என் பிள்ளைகளே விசுவாசத்தில் நில்லுங்க, நான் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பேன்றார். என் நாமத்தை பற்றும் விசுவாசம், கிறிஸ்து இயேசுவின் நாமத்தின் மேல் உள்ள விசுவாசத்தில் நில்லு. 2வது அவர் வார்த்தையை வைத்து நில்லு. 3வது ஜெபத்தில் நில்லு. சொல்றாருல்ல, இந்த மாதிரி ஜாதி பிசாசு எதனால ஓடாது? உபவாசத்தினாலும் என்று ஜெபத்தினால் என்று என்ன செய்யாது, போகாதுன்றார். சொன்னாரா இல்லையாங்க? சொன்னாரா இல்லையா? ஜெபத்தில் முழங்கால முடக்கிறோமா? சோர்ந்து போய் படுத்துக்கிறோம், சோர்ந்து போய் உட்காடுறோம். எங்காவது போய் இதுக்கு விமோச்சனம் தேடலாமான்னு யாராட்ட பாரு. உலகத்திலாம் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? பிரச்சனைகள் வந்துட்டு என்ன பண்ணுவோம்? என்ன ஒரே போராட்டமாக இருக்குது, என்னன்னு தெரியலையே. அந்த சாமியாரை போய் பாட்டு வருவோமா? எந்த சாமியாரை போய் பாட்டு வருவோம்? அங்கிருந்து அவன் இருப்பான் ஒரு 20 கிலோ 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பான். சொல்கிறது விளங்குதுங்களாங்க? இப்போ எங்கள் ஊரில் எல்லாம் நாங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து மேட்டுப்பாளையம் போகணும், அங்கேருந்து இன்னொரு ஊருக்கு போ, எங்கேயோ ஒன்று. அவன் எங்கேயாவது அவனே பரதேசி மாதிரி கொண்டிருப்பான். யார்? ஜோசின்னு சொல்கிறான். எதை தூக்கிட்டு போகிற? ஜாதகத்தை எல்லாம் தூக்கிட்டு பஸ்ஸை பிடிச்சி வேலையெல்லாம் விட்டுட்டு தூக்கிட்டு போனான். அவன்கிட்ட கொடுத்தா அவன் நல்லதாக சொல்கிறான். எப்பா சொல்லிக்கிறானா, உனக்கு சனியை வந்துருச்சு, குரு இங்கே போயிட்டான், சைடில் போயிட்டான், குறுக்க போயிட்டான், ராகு இங்கே எது மேலே கீழே போயிடுச்சு, இதுக்கெல்லாம் என்னையா பண்ணணும்? பரிகாரம் பண்ணணும். 7 வாரம் பரிகாரம் பண்ணு, பரிகாரம் பண்ணுறதுக்கு எனக்கு இவ்வளோ ரூபா கொடு அப்படிமா. சும்மா போனவன் ஜாங்க. புரியுதா உங்களுக்கு? நாய் வேலை பிடிச்ச கதையை அவன்கிட்ட போய் அப்புறம் என்னையா, சரி 1 ரூபா 10 நாள் கழிச்சு வா, நீ இதெல்லாம் போய் செஞ்சுட்டு வா அப்படிமா. எதுக்கு? ஒரு 5000 கொடுத்துட்டு போகும்பா. நடி யாராட்ட கொடுத்து அனுப்பு. அப்புறம் அவன் சொல்லிட்டு கொடுத்து தான் ஆகணும். எதுக்கு? நான் ஒரு தகுடு செஞ்சு தரேன் அப்படிமா. இதெல்லாம் அனுபவம் இருக்கா உங்களுக்கு? இதெல்லாம் நான் பார்த்து வந்தவன். சொல்கிறது விளங்குதாங்க? இதெல்லாம் கடந்து வந்தவன் நான், இதெல்லாம் போய் வந்தவன் நான். ஆனே எங்கள் அப்பா கண்ணனுங்க தொழில் பண்ணும்போது நஷ்டம் பிரச்சனை விரக்தினா போனா எவனாவது ஒன்று ஒருத்தன் சொல்லுவான். அப்போ எவன் சொல்கிறதையும் நம்புவோம். இவன் சரியில்லை, இன்னும் இவனை விட அவன் பெஸ்ட்டு, அவர் தகுடு எழுதி கொடுத்தாருன்னா நல்ல வேலை பவராக வேலை செய்யுமா. இந்த தகுடை விட அந்த தகுடு அவன் ஒரு என்ன பார்க்குற கோல்டு தகுடு நம்ம பெருசாக நினச்சிக்குவோம். அது 10 ரூபாய்க்கு வாங்கியிருப்பான். இப்போ தான் தெரியுது அதெல்லாம். அந்த தகுடு விலை எவ்வளோ? 10 ரூபாய்க்கு வாங்கி 5000 நம்மகிட்ட வாங்கி. அப்போல்லாம் 5000 ரூபாய் எவ்வளோ பெரிய காசுங்க. அந்த தகுடை வாங்கி ஃப்ரேம் அடித்து உள்ளே என்ன பண்ணுவான்? இங்கே ராகு, இங்கே கேது, இங்கே அது இதுன்னு கட்டங்களை ஒரு கோடை போட்டு இது மட்டும் கற்று வச்சுருக்கிறான். அங்கங்கே 4 குங்குமம் வச்சு என்ன பண்ணுவான்? அப்படியே விக்கிரக படத்துக்கு முன்னாடி வச்சுருப்பான். நம்ம போனோன்னு என்ன பண்ணுவான்? நம்மளால் ஐயோ பயங்கரமா கை கட்டி நில்லுமா. நம்மளை வேற சோத்திரம். சொல்கிறது விளங்குதாங்க? போனோன்னு என்ன பண்ணுவோம்? அப்படியே கை கட்டி நில். அவன் கொடுக்கும்போது அவன் காலில் வேற விழணும். நம்ம எங்களையெல்லாம் யாராவது மதிக்கிறீங்களா? ஊழியக்காரன்னு சோத்திரம். அவன் என்ன சொன்னாலும் கேட்குறீங்க, நாங்கள் ஏதாவது சொன்னால் கோச்சிக்கிறீங்க. சொல்கிறது விளங்குதாங்க? ஒரு அல்லேலியா தான் சொல்லுங்க. அவன் பிசாசின் ஆவியுடையவன், நாங்கள் தேவாவியில் நிரப்பப்பட்டிருக்கிறோம். சோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், அதனால தான் சொல்கிறான், என்னுடைய ஊழியக்காரர்கள் எங்களை கொட்டுவது எங்கள் தலையை அல்ல தட்டுவதில்லை, அது எங்கள் தலைக்கு அபிஷேகம் போல இருக்கும்னு சொல்கிறான். சோத்திரம். சொல்லுங்களேங்க, அது எப்படியான உங்களுக்கு ஆசீர்வாதமாக தான் மாறும். அதான் ஒரு பாஷை சொன்னாரா, ஒரு அம்மா ஒருத்தன் வந்தானா, இவர் அர்ஜென்ட்டாக வெளியில் போகிறார். ஆஃபீஸ்லேருந்து வெளியில் போகிற நேரத்தில் வந்துட்டான். ஃப்ளைட்டுக்கு வேறு டைம் ஆகிடும், ஒரு ஊழியத்துக்கு போகணும் சீக்கிரம். பெரிய மூத்த ஊழியர் சொல்கிறார். வந்துட்டான். உள்ளே வந்த உடனே அவசரமாக வந்தான். என்னப்பா அப்படின்னு. இல்லைப்பா கொஞ்சம் இவருக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு. முட்டியை போடு அப்படின்னாரான். சீக்கிரமாக முட்டியை போடு அப்படின்னாரான். அவன் டப்புன்னு முட்டியை போடு. ஆண்டவரே அவன் ஆசீர்வதிங்கன்னு கையை வச்சோன்னு அழுகிறானா. நாள் ஏன்டா இப்படி முட்டியை போடுன்னு சொன்னதுக்கு எதுக்குடா அப்படி அழுகிறான்னு சொல்லி அவருக்கு ஒன்றும் புரியல. சோத்திரம். அல்லேலூயா. இந்த கூட்டு வந்தவன் அதை விட ஐயோன்னு கத்தி அழுகிறானா. ஏன்டாண்ணா எதுக்கியா அழுகிறீங்க? எனக்கு டைம் வராது. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, அவருக்கு முட்டியில் தான் பிரச்சனையா, முட்டி போட முடியாது,
உங்கள்கிட்ட வந்தோன்னே ஆண்டவர் அற்புதம் செஞ்சிட்டாரு. அவர் அர்ஜென்ட்டுக்கு முட்டி போட்டு ஜெபம். ஒரு சண்டே கிளாஸ் டீச்சர் சாமிதாஸ் பாஸ் சொன்னார், நடந்த சம்பவமா, உண்மை சம்பவம் இதெல்லாம் நடந்தது, இதெல்லாம் சும்மா ஒரு கட்டுக்கதை கிடையாது. சண்டே கிளாஸில் நடந்துட்டு இருக்கிற பாடத்தில் ஒரு பையன் கவனிக்கவே மாட்டான், எந்த நேரம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அட்டிச்சியும் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறான். சோத்திரம். அந்த வாத்தியார் அவனை போட்டு என்ன பண்ணிக்கிறார், என்ன இவன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறான், எதுவுமே கவனிக்க மாட்டான் சொல்லி கொடுக்குற வசனங்களை சொல்லிட்டு அவருக்கு சரியா தெரியாதனால அவனை கூப்பிட்டு அதட்டிடே வசனம் சொல்றா, நான் என்ன சொல்லி கொடுத்தா சொல்றான்னு சொல்லிட்டானா. பரவாயில்லையே விளையாண்டுட்டே இருந்தான் சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான். அவன் போயிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு அவங்க அம்மாவோட வரானான். ஐயோ ஏதோ போய் போட்டு கொடுத்துட்டான் போல, நம்ம என்ன பண்ண வர திட்டு வராங்கன்னு. அவங்க அம்மா வந்து ஓன்னு அழுகுதான். அம்மா நான் ஒன்றும் சொல்லல, வசனம் தான்மா சொல்ல. அதுதான் ஏன் சொல்கிறேன், என் பையன் ஊமை பேச மாட்டான், நீங்கள் வசனம் சொல்லணும்னு சொல்லிட்டான். அவன் அற்புதம் நடந்திருக்கு பாருங்க எப்படியெல்லாம். அல்லேலூயா சொல்லுங்களேங்க. தேவன் இப்படியெல்லாம் கிரியை செய்கிறவர். நம்ம மந்திரவாதிகிட்டையும் தந்திரவாதிகிட்டையும் போய் எங்கெல்லாம் நின்று நாங்கள்லாம் வாங்கினதை தான் சொல்கிறோம். கேரளா வரைக்கும் என்னை கூப்பிட்டு போய்க்கிறான். சோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், வீடு விற்க மாட்டேங்குது, நல்ல விலைக்கே போக மாட்டேது, வா வீடு விற்கிறதுக்கு உனக்கு ஒரு நல்ல மந்திரவாதிகிட்ட கூப்பிட்டு போகணும். ஒருத்தன் கேரளா கூட்டிகிட்டு போய் 4 நாள் 3 நாள் அங்கே தங்க வச்சு அவன் போனால் உள்ளுக்குள்ளே இருட்டில் ஒரே என்ன பண்ணுவான், அந்த குங்குமமாக பூச்சி வச்சுருப்பான், டம்மி லைட்டாக ஒன்று போட்டு வச்சுருப்பான். சொல்கிறது வழங்குதாங்க. ஆமாம், டம்மி லைட்டாக இருக்கும் உள்ளே பூரா. அது இப்போ அப்போல்லாம் நாங்கள் அது ஏதோ பெருசாக நினச்சிக்கிட்டோம், அதை பார்த்து ஐயோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டோம். பயங்கரமான சாமியாராக இருப்பார் போல் இவர் அப்படின்னு. வரும்போது பெரிய இது சகப்பு ஒரு சால்வை பெருசாக போத்திக்கிட்டு வருவார். சோத்திரம். அல்லேலூயா. ஒன்றும் கிடையாது. அந்த பக்கம் எத்தனை தகுடுகள் வாங்கியிருக்கிறோம் தெரியுங்களா, அத்தனை எங்களை காலி பண்ணிடுச்சு. ஹலோ, தகுடா வாங்கினது கொஞ்சம் தேட. தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த விற்கிற உலகத்தில் இருக்கிறவனுக்கு அனுபவம் இருக்கும். நாங்கள் வாங்கின தகுடுக்கு அந்த போய் ஒரு சாமியாராக பார்த்து ஜோசியம் பார்த்தது என்ன ஒரு பெரிய பாக்கியம் தெரியுங்களா. என்னுடைய கரெக்டான தேதி, எனக்கு மட்டும் ஜாதகம் இல்லை என் வீட்டில். என்னதான் எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போவாங்க, எனக்கு மட்டும் என்ன இல்லை ஜாதகம் இல்லை. எங்கள் அண்ணன் ஜாதகம் சொல்லுவான், என் தம்பி ஜாதகம் சொல்லுவான், எங்கள் அப்பா ஜாதகம் சொல்லுவான், எல்லாரும் ஜாதகம் சொல்லுவாங்க. எனக்கு மட்டும் ஜாதகம் இல்லை. கர்த்தர் கிருபை. என் தங்கச்சி கூட இருக்கு, அந்த டேட்டோட ஜாதகம் போட்டு வச்சுக்கிறார். ஏன் எனக்கு மட்டும் எங்கள் அப்பா பண்ணி வைக்கலன்னு தெரிலம்பாங்க. சோத்திரம். அதனால எங்கே போய் எனக்கு ஜாதகம் பார்த்ததே இல்லை. இவங்களுக்கு தான் பஞ்சாயத்து. இவங்க தான் போனோடனே எங்கள் அப்பாவுக்கு சரி, இவர் போனோடனே எங்கள் அப்பா எங்கள் அப்பா ஓலைச்சுவடி ஜாதகம் அதை தூக்கிட்டு என்ன பண்ணுவான், அதை எடுத்துட்டு இவர் யானை கட்டி போரடிக்க இருக்க வேண்டிய ஆள் அப்படின்னா பரவாயில்லையே. யானை கட்டி போரடிக்கிறதா தெரியுங்களாங்க, அந்த நெல் போர் அடிக்கிறது, யானை கட்டி போர் அடிக்கிறதுனா எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும். யானை கட்டி போரடிக்க வேண்டிய ஆள் இவர் ஜாதகம் அப்படிமா. பரவாயில்ல ஆனா அப்படிம்பாங்க. அது ஒன்றும் இல்லாமல் இருக்கிறார், ஆனால் இப்போ ஒன்றும் இல்லாமல் இருக்கிறார். என்ன பண்ணணும், அதுக்கு ஏதாவது ஒன்று செய்யுது. இப்படியே உண்மையை சொல்கிறேன், சீரியஸ். அல்லேலூயா. உண்மை. எத்தனை பணங்களை நாங்கள் செலவழித்தோம். ஆனால் அந்த பிசாசெல்லாம் சேர்ந்து ஒன்றொன்னா பிசாசை கட்டி விட்டான். நாங்கள் நினச்சோம் விடுதலை ஆக்குறான், சுகமாக்குறான்னா இவன் என்ன பிசாசு வச்சுக்கிறானோ அதை கட்டி நம்ம வீட்டில் விட்டான். இந்த தகுடு மூலமாக அனுப்புறது. அப்புறம் தாயத்தை கட்டு, இங்கே இடுப்பில் கட்டு, காலில் கட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் கட்டுக்கட்டாக போட்டு வச்சிட்டான். இந்த இயேசு தான் இந்த கட்டெல்லாம் அவிழ்த்தார், எல்லா பிசாசையும் துரத்துறேன். சோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், முதல் எங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும் போது அதான் சொன்னான், தங்கச்சி பேய் ஆடுது பயங்கரமாக, இது நீங்கள் விடுதலை ஆகணும்னா எல்லாம் தூக்கி போடுங்க, உங்கள் கையில் காலில் இருக்கிற கட்டெல்லாம் அவுத்து போடுங்க அப்படின்னா. நான் தான் ஃபஸ்ட்டு அவுத்தேன். எப்படி எனக்கு அவுத்தனே தெரியல. அல்லேலூயா. அவங்க சொன்ன உடனே கையில் இடுப்பில் இங்கே எல்லாம் கையில் மந்திரிச்சு கட்டு நிறையா இருந்தது. எல்லாம் டப்புன்னு எல்லாமே இதுவே தாயத்து மாதிரி. இப்போல்லாம் வெறும் கயிறு தான் கட்டுறான். நீங்கள் பார்த்தீங்களா, கிரிக்கெட் விளையாடுற கூட இவ்வளோ கயிறு கட்டிக்கிறான். அவன் பயிற்சியில் நம்பிக்கை இல்லை, இந்த கயிறு மேலே நம்பி வச்சுக்கிறான். அதான் சொல்லுவேன், இவ்வளோ பெரிய மனுஷன் நீ, இவ்வளோ ஆண்டவர் இவ்வளோ பெரிய ஒரு சின்ன கயிறாக ஒன்று ஆளுகை செய்ய போகுது. இந்த கயிறை நம்பாதரானா நிறைய பேர் அவுக்க மாட்டாங்க. வரவங்க நிறைய பேர் நம்ம புதுசாக வந்தாங்கன்னா அந்த கயிறை நம்பாதியா, அவுத்து போடனா ஐயோ இதுதான் என்ன இதையா உன்னை காப்பாற்று. வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் தான், சர்வ வல்லவர் உன்னை காப்பாற்ற விரும்புகிறார். பிசாசு எப்படியெல்லாம் இன்னைக்கு மக்களை மதியீனப்படுத்தி ஏமாற்றி இன்னைக்கு வஞ்சித்து வைக்கிறான் பார்த்தீங்களா. அதெல்லாம் நம்பாதீங்க. இயேசு மேலே விசுவாசவை, மந்திரம் தந்திரம் தகுடு கிகுடு அமாவாசை பௌர்ணமி
எந்த பில்லி சூனியம் எதுவும் என்ன செய்யாது, எல்லாம் நிர்மூலமாக்கப்படும், எல்லாம் சுட்டரிக்கப்படும். சத்துருடைய எல்லா கிரிகளும் வாய்க்காம போகும். எல்லாம் தட்டி பலமா சொல்லுங்க. எவனாவது உனக்கு பண்ணுனான்னு நினைக்காத. நீ இயேசுவின் மேல வைக்கிற விசுவாசம் அவனை போய் ஓங்கி அறையும். நீ ஏன் அங்க அனுப்புற? எனக்கு ஒரே போராட்டமா இருக்குதுங்க. விளங்குதா இல்லையாங்க? அவனை போய் அடிக்குங்க. ஹலோ, இயேசுவின் மேல நம்பிக்கை இருந்தா உன்னை விட்டு ஓடும் தான் சொல்லப்பட்டிருக்கு. பிசாசு ஓடும். அப்ப ஜெபத்தில் நின்னா ஓடுவான். சோத்திரம், அல்லேலூயா. வெறும் கூட்டமா வந்துட்டாங்கன்றாங்க. யோசபாத்துக்கிட்ட அவன் இராணுவத்தை கூப்பிடல, பக்கத்தில் இருக்கிற அக்கத்தில் இருக்கிற நாட்டில் இருக்கிற மக்களை கூப்பிடல, படை தலைவனை கூப்பிடல, கர்த்தரை கூப்பிடுறான். ஜனங்கள்ட்ட உபவாசம் பண்ணுங்கன்றான். ஜெபத்தில் ஒப்பு கொடுத்தான். கர்த்தர் எதிரிகளை ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு விழும்படி செய்தார். அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு விழுந்து போனார்கள். நீ ஜெபத்தில் நின்று பாரு, உனக்கு எதிராய் வருகிற சத்துருக்கள் விழுந்து போகும். அதே ஒன்று கொண்டு வெட்டுண்டு விழுந்து போகும். அது வாய்க்காம போகும். கர்த்தர் நமக்கு ஜெயம் தருவார். அப்ப இன்றைக்கு தேவை என்ன பிரியமானவர்களே? நீங்க வெற்றி பெறுவதற்கு, ஜெயம் எடுப்பதற்கு தேவை உங்களுக்கு முதல்ல விசுவாசம். தாவீதை போல உங்களுக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். இருதயத்தில் விசுவாசம் இருக்கணும். வாயில விசுவாசிக்கிற இல்லை, இருதயத்தில். இயேசு கிறிஸ்து ஜெயம் கொடுத்தே தீருவார். நான் மேலே வந்தே தீருவேன், மீட்கப்பட்டே தீருவேன், நான் சேதமாவதே இல்லை.